சிவகார்த்திகேயன் சொல்லுவார்ல, ரஜினியை போய் மீட் பண்ண ஒரு ஆமா. எக்ஸ்பீரியன்ஸ். எங்களுக்கு அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. நாங்கள் 2 பேர் போய் நின்ட்டோம். 5:45 ஏர்லியாகவே போய் நின்ட்டோம். வீட்டுக்குள்ளே கூப்பிட்டாங்க. அவங்க லிவிங் ரூமில் உட்காந்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரு லேபரடோர் ஒரு நாய் இருக்கு. அவங்க அவங்க வந்து உட்காந்து எங்கள் கூட பேசியிருந்தாங்க. நான் இங்கே, அஸ்வின் இங்கே, அவங்க மேம் அங்கே. எதிர ஒரு ஸ்பாட் இருக்கு. அங்கே தான் அவர் வந்து உட்கார போறாருன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே. நான்லாம் நடுங்கிட்டு இருக்கேன். எப்போ வருவார் சிவரிங்க சும்மா சல்லுன்னு வந்தார். ஒரு பிளாக் கலர் போலோ டிஷர்ட்டு, ஒரு ஜீன்ஸ், ஒரு சாக்ஸ் போட்டு ஹாய் 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 இப்படி இப்படின்னாரு. எனக்கு அவர் லைஃப் அட்வைஸ் கொடுத்தா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டா இருக்கும். நமக்கு என்ன வருங்கிறத அவர் கெஸ் பண்ணி நம்மள அனலைஸ் பண்ணி நமக்கு வர்றத பேசியிருக்காங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் எதுவுமே அதுதான் வந்து என்ன சரி ஓகே கிட் பேக்லாம் மூவ் ஆன் பண்றது ஈஸியா இருந்தது. பூனேக்கு போகலாம் படிக்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. விஜய் சித்து அவர்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தது. இந்த ரீசெண்டா ஜியோ சினிமாஸோட கமெண்ட்ரிக்கு வந்திருந்தாங்க. எப்படி இருந்தது அவங்க கூட இருந்த வைப் எப்படி இருந்தது? வரும்போதும் ஒரு டீமோட வந்து அங்கே எப்படிலாம் vlog எப்படி கிரியேட்டிவாக பண்ணலாம். இன்ஃபேக்ட் எனக்கு அது ஆஃபீஸே டூர் காமிச்சிருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க லைக் மச்சான் நாங்கள் பார்த்தோம், பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஒரு கிரிக்கெட் மேட்ச்சுக்கு முன்னாடி எவ்வளோ நடக்குது ஒர்க் பண்றாங்க. இப்போ நாங்கள் கமெண்ட்ரி பண்ணுறோம், ஸோ எங்களுக்கு தெரியும் அது. பட் அவங்க அந்த vlog பண்ணதுனால தான் நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. சரி ஓகே கமெண்ட்ரிக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்னு. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. 4 கிரேட் கீபோர்டில் பண்ணியிருக்கேன். லண்டன் ட்ரினிட்டி ஸ்கூலில் 4 கிரேட் எலக்ட்ரானிக் கீபோர்டில் பண்ணியிருக்கேன். பாடுவேன், ரேப் பண்ணுவேன், எழுதுவேன், லிரிக்ஸ் அந்த மாதிரிலாம். நம்மளுக்கு கிரிக்கெட்டுக்கு அடுத்து என்ன வரும், என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த மீடியா லைனில் எனக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே இருந்தது. சரி அதை போய் படிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு பேக் எண்டில் எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு படித்தேன். பட் அந்த கோவிட் வந்த டைம்லேருந்து எப்போவுமே வந்து ப்ராட்காஸ்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை எப்போவுமே இருந்தது. பட் எப்படி போகணும், யாரை போய் அப்ரோச் பண்ணணும், என்ன ஏதாவது ரெஸ்யூமே அனுப்பணுமா, இல்லை ஏதாவது ஆடிஷன் கொடுக்கணுமா, எதுவுமே தெரியாது. நம்மளுக்கு ரூட்டே தெரியாது. நம்ம ஒரு பேசிக் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்து அப்படியே போச்சு. பூனே கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கான்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். பர்சனலாக எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை, யார் இந்த அஸ்வத் பாபு? ஏன்னா படம் நடிச்சிருக்கிறீங்க, ஸோ கிரிக்கெட் கமெண்ட்ரேட்டராக இருக்கீங்க. ஸோ உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கும். ஸோ யார் இந்த அஸ்வத் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். யார் இந்த அஸ்வத் அப்படின்னு ஏதோ ஒரு படம் எபிசோட் பேர் மாதிரியே இருக்கு. இல்லை, அஸ்வத் யாருன்னா ஒரு கிரிக்கெட்டராக இருந்தேன். 8 வயசில் கிரிக்கெட் ஆட ஆரம்பித்தேன். தமிழ்நாடுக்கு அண்டர் 13, 16, 19, 23, 25 இது எல்லாத்துலேயுமே ஆடிருக்கேன். ரஞ்சி ட்ராஃபி ப்ராபபிள்ஸில் 2 வருஷம் இருந்திருக்கேன். தமிழ்நாடு பிரீமியர் லீக் டிஎன்பிஎல் 5 சீசன் ஆடிருக்கேன். 3 டிஃப்ரெண்ட் ஃப்ரான்ச்சைஸிக்கு ஆடிருக்கேன். ஒரு வாட்டி வின்னிங் ஸ்குவாட்லேயும் இருந்திருக்கேன் சேப்பாக் சூப்பர் கில்லீஸோட. இதை தாண்டி புச்சி பாபு அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாமும் தமிழ்நாடுக்கு விளையாடிருக்கேன். ஆஸ் அ கிரிக்கெட்டர் இதுதான் நான் 8 வயசுலேருந்து ஒரு 26 வயசு வரைக்கும் விளையாடினேன். எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷனில் ஒரு 6 வருஷம் கிளென் மேக்ராக்கியில் ட்ரெயின் பண்ணேன். பட் 26 வயசில் கிரிக்கெட்டை விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதுக்கு வருவோம். பட் அதை தாண்டி மியூசிக்கில் ஒரு பெரிய ஈர்ப்பு எனக்கு. 4 கிரேட் கீபோர்டில் பண்ணியிருக்கேன். லண்டன் ட்ரினிட்டி ஸ்கூலில் 4 கிரேட் எலக்ட்ரானிக் கீபோர்டில் பண்ணியிருக்கேன். பாடுவேன், ரேப் பண்ணுவேன், எழுதுவேன், லிரிக்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ கடைசி ஒரு 6-7 வருஷத்தில் இந்த மாதிரி சைட்லலாமும் நிறைய பண்ண ஆரம்பித்தேன். ஒரு ஹாட் ஸ்டாரில் ஒரு தி கிரேட் இண்டியன் மர்டர் அப்படின்னு ஒரு சீரீஸ் வந்தது. அதில் ராஸ்கலா அப்படின்னு ஒரு பாட்டு நான் லிரிசிஸ்டாக ஒர்க் பண்ணேன். ரஃப்தார் அப்படின்ற ஒரு ரேப்பர் அவர் பாடினார். ஒரு ஹிந்தி சீரீஸ் தான் அது. அதில் ஒரு தமிழ் பாட்டு தேவை அப்படின்னாங்க. ஸோ அதில் ஒர்க் பண்ணேன். ஆனபிள் சேதுபதினு ஒரு படம் வந்துச்சுல, பேக்கிங் வோக்கல்ஸ்லாம் கொடுத்தேன். கிருஷ்ண கிஷோர் அப்படின்னு ஒரு மியூசிக் டைரக்டருக்கு என் ஃப்ரெண்டு மெல்வின் மூலியமாக அது வந்துச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பேக்கிங் வோக்கல்ஸ் கொஞ்சம் அதில் ரைட் பண்ணி பாடினேன். அதில் இப்படியே சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக துண்டாக எல்லாமே நிறைய பண்ணுவேன். 26 இயர்ஸில் வந்து சரி ஓகே கிரிக்கெட் போகிறோம்டா அப்படின்னு விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன்னா அதுக்கு மேலே எங்கேயும் போகிற மாதிரி தெரில, கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஒரு 2 வருஷம் சென்னையிலேருந்து கிளம்பி பூனே போயிட்டேன். சிம்பைசிஸ் ஸ்கூல் ஆஃப் மீடியா அண்ட் கம்யூனிகேஷனில் வந்து எம்பிஏ இன் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் படிக்க போனேன். நம்மளுக்கு கிரிக்கெட்டுக்கு அடுத்து என்ன வரும், என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த மீடியா லைனில் எனக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே இருந்தது. சரி அதை போய் படிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு பேக் எண்டில் எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு படித்தேன். பட் அந்த கோவிட் வந்த டைம்லேருந்து எப்போவுமே வந்து ப்ராட்காஸ்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை எப்போவுமே இருந்தது. பட் எப்படி போகணும், யாரை போய் அப்ரோச் பண்ணணும், என்ன ஏதாவது ரெஸ்யூமே அனுப்பணுமா, இல்லை ஏதாவது ஆடிஷன் கொடுக்கணுமா, எதுவுமே தெரியாது. நம்மளுக்கு ரூட்டே தெரியாது. நம்ம ஒரு பேசிக் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு ஆள் தான். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நிறைய இதுக்கு ரெஸ்யூமேலாம் அனுப்பிச்சேன். பட் எதுவுமே செலக்ட்லாம் ஆகல. கரெக்டாக அந்த டைமில் கோவிட்லாம் வர வந்துச்சு. அப்படியே போச்சு. பூனே கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கான்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் ஆச்சு.
ஒரு வீடியோ வைரலாக போச்சு, அதுலேருந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து கண்டென்ட் டெய்லி கிரியேட் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து ஒரு 70,000 மேலே ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. அப்படியே அது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சது. ஒரு வெப் சீரிஸ் நடிச்சிருக்கேன் இப்போ ரீசெண்டாக, கோபியன் சுதாகர் பரிதாபங்கள். ஓகே. அந்த இருவர்னு சொல்லி கோடியில் இருவர். ஓகே. அவங்க சேனல்லே தான் ரிலீஸ் ஆச்சு. ஒரு எபிசோடில் ஒரு 10 நிமிஷம் வருவேன். ஒரு பெரிய மோனோலாக் பேசியிருக்கேன். ஸோ அது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது எல்லா வாய்ப்புமே வந்து எனக்கு கண்டென்ட் கிரியேஷன்லேருந்து தான் கிடச்சிது. ஸோ என் கான்டென்ட் பார்த்து சரி ஓகே வந்துட்டு ஒரு ஆக்டிங் ஸ்கில் இருக்குது போல் அப்படின்னு கொடுத்தாங்க. அது ஒன்று பண்ணேன். அண்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு படம் வருது. ப்ராபப்ளி இன்னும் 2 மாதத்தில் ரிலீஸ் ஆகும். சித்தார்த், மாதவன் அண்ட் நயன்தாரா நடிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு பிக் பட்ஜெட் ஃபிலிமில் நான் ஒரு சின்ன குட்டி ரோல் பண்ணியிருக்கேன். என்ன ஐரனினா, நான் வந்து கிரிக்கெட்லாம் விட்டுட்டு பூனே போனதுக்கப்புறமா திரும்பி ஒரு கிரிக்கெட்டராக ஒரு ரோலில் திரும்பி சேப்பாக்கில் கால் எடுத்து வைக்கிறது, இந்த வாட்டி வந்து தரையில் இல்லை திரியில அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி. ஸோ அது ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுவும் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ரோல், ஒரு ப்ராபப்ளி ஒரு 5-6 நிமிஷம் அந்த படத்தில் வருவேன். ஸோ அது பண்ணேன். அண்டு கடைசியாக இப்போது இந்த கடைசி 2-3 மாதம் ரூட்டு நிறைய மாறி இருக்கு. இன்ஃபேக்ட் நான் சில பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஜியோ சினிமா தமிழில் நான் வந்து ஒரு கமெண்டேட்டராக எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ஒருத்தர்னால மட்டும்தான், அபினவ் முகுந்த்னால. ஓ சார், அவரால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 7 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு இந்தியாவுக்கு, IPL விளையாடி இருக்காரு. தமிழ்நாடு கிரிக்கெட்னு எடுத்து பார்த்தா ஒரு பெரிய ஸ்டால்வர்ட் அவர். 30க்கு மேலே 100 அடிச்சிருக்காரு 5 ட்ரோஃபியில். ஸோ எங்கே போகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு டைமில் வந்து அவர்கிட்ட என்னோட ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக அவர்கிட்ட ரீச் அவுட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் அவரோட விளையாடி இருக்கேன் நிறைய. லைக் யாருன்னு தெரியாதுன்னுலாம் கிடையாது, தெரியும். ஆப்போனண்ட்டாக நிறைய விளையாடி இருக்கோம். TNPLல ஃபர்ஸ்ட் டிவிஷனில் சேர்ந்து கேம்ப், ரஞ்சி ட்ராஃபி கேம்ப்ஸ்லாம் இருந்திருக்கும். பட் ரொம்ப க்ளோஸ் கிடையாது. பட் அவர் கூட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக. பேசினேன், இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ஃப்ரீ டைம் இருந்தால் மீட் பண்ணணும் நான் அவங்கள, எனக்கு ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் தேவை அப்படின்னு கேட்டேன். எதாச்சும் நானும் பூனேலேருந்து மும்பை ரொம்ப கிட்ட வரேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ போய் அவரை மீட் பண்ணேன். ஹி வாஸ் கைண்ட் எனஃப் டு கம் அண்ட் மீட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மணி நேரம் பேசினோம். ஸோ என்கிட்ட ஃபுல்லாக கேட்டார், என்ன பண்ணிட்டுருக்க லைஃப்பில், என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கிரிக்கெட் விட்ட 2 வருஷமா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டார். ஸோ அட் த சேம் டைம் அவர் என்னோட கான்டென்ட் இல்லாமல் ஃபாலோ பண்ணியிருந்தார். இன்ஸ்டாகிராமில் நான் பண்ணுறதுலாம் அவர் பார்த்து சூப்பராக இருக்குடா, உன்ட்டு ஏதோ ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்குது, லைக் எனக்கு பிடிச்சிருக்காது, ஓகே நீ வந்து இந்த மாதிரி ப்ராட்காஸ்டிங்குள்ளே வரணும்னு சொல்கிறேன், ஒரு ஆடிஷன் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஸோ அதில் நீ போய் பண்ணு, நல்லா பண்ணு, அதுக்கப்புறம் லெட்ஸ் சி வேர் திஸ் கோஸ் அப்படின்னாரு. சொன்ன மாதிரி ஒரு ஆடிஷன் வாங்கி கொடுத்தாரு. அது 1, 2, 3 கிட்டத்தட்ட 4 ஆடிஷன் கொடுத்தேன். அவங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சிருந்தது. அண்ட் ஒரு டைமிங் எல்லாமே செட் ஆச்சு கரெக்டாக. ஏன்னா RK ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார், லைக் ப்ராட்காஸ்டிங்கில் அவர் ஒரு ஸ்டால்வர்ட், அவர் ஒரு 20 வருஷமா இருக்கார். ஸோ அவர் கரெக்டாக வந்து ஜியோ சினிமாலேருந்து எக்ஸிட் ஆனார். ஏன்னா அவர் CSKல ஒரு மேனேஜர் ரோல் எடுத்தார், இப்போ பண்ணிட்டு இருக்காரு அவர். ஸோ அவர் விட்டு போன ஒரு வேகன்சி இருந்தது. கரெக்டான டைமில் நானும் ஆடிஷன் கொடுத்தேன், அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. WPLல ஒரு 6 நாள் வாய்ப்பு கொடுத்தாங்க. அது அப்படியே நல்லா பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி டெஸ்ட் மேட்ச், 5வது டெஸ்ட் மேட்ச் இந்தியா இங்கிலாந்து கொடுத்தாங்க. சரி ஓகே, நமக்கு சின்ன பையன் தூக்கிட்டு வந்தோம், திரும்பி பூனே கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை IPLலும் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. எனக்கு இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் மீ ஆல்சோ. ஏன்னா ஒரு 3-4 வருஷமாக ஒரு கனவு தான் எனக்கு இது, கமெண்ட்ரி பண்ணணும், ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணணும். எனக்கு ஸ்டேஜ் ஏறி மைக் பிடிச்சாலே எனக்கு ஒரு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் பண்ணுற ரோலை நான் வந்து ஜியோ சினிமாவில் பண்ணுறேன், எக்ஸ்பர்ட்ஸை நான் கேள்வி கேட்குறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிரிக்கெட்டும் ஆடி இருக்கேன், இந்த மாதிரி ஒரு இது பண்ணால் ஒரு கிக் இருக்குது, கிடச்சது, எனக்கு ரொம்ப நன்றி. ஸோ அபினவ் முகுந்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு. அண்ட் இதை தாண்டி கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா, அண்ணன் அண்ணி, ஈஸ்வரி அக்கா, என்னோடய ஃபியான்ஸே, அவங்களெல்லாம் ரொம்ப தேங்க் பண்ணேன். க்ளோஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஏன்னா 26 வயசில் கிரிக்கெட் அப்படியே தூக்கி போட்டு ஒரு எஜுகேஷன் லோன் எடுத்து பூனேயில் போய் ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்க போகிறானே எதுக்குடா அப்படின்னு கேட்குற நிறைய பேர் இருக்காங்க. பட் நான் சொன்ன இவங்க யாருமே வந்து அந்த மாதிரி எனக்கு கேள்வி கேட்கல. போயிட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க. எனக்கே டவுட்ஸ் இருந்துச்சு, பட் அந்த டவுட்ஸ் எல்லாம் போக வச்சு போயிட்டு வா, நீ வந்து கலக்குவ அப்படின்னு எனக்கே ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தது இவங்களாம் தான். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. கிரேட் பிரதர். எனக்கு நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஸ்ட்ரைக்காக எனக்கு யோசனை எங்கே போகிறது அப்படின்னா, 26 வயசில் கிரிக்கெட்டை விடுறது அப்படிங்கிறது வந்து, இப்போ கிரிக்கெட்டும் சினிமாவும் பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே வந்துட்டு திருப்பி வெளியில் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளால் அதுலேருந்து வெளியில் வரவே முடியாது. ஏன்னா அதில் நம்ம பயங்கரமான ஒரு ட்ரீம் எல்லாம் ஒரு கோட்டையை கட்டி வச்சிருப்போம், ஒரு வீடை கட்டி வச்சிருப்போம். எப்படி அந்த கடந்து வந்தீங்க பிரதர்? சூப்பர் கேள்வி. முதல்ல எனக்கு வந்து நான் என்னோட ஸ்கூல் ஜூனியர்ஸ்லாம் என்கிட்ட இந்த நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன். ராகுல் டிராவிட் வந்து என்னோட லைஃப் டைம் ஐடல். அவர் எனக்கு வந்து நான் கிரிக்கெட் எப்போ பார்க்க ஆரம்பிச்சேனோ அந்த 2003-4 டைமில் ஒரு ஆஸ்திரேலியா சீரீஸ் நடக்கும். அந்த டைம்லேருந்து எனக்கு வந்து ராகுல் டிராவிட்னா அப்படியே லவ்வுங்க, நிஜமாக சொல்கிறேன். அவர் வந்து நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து எனக்கு அவரோட நம்பர் கிடச்சிது நான் ஸ்கூல் படிக்கும்போது. அது இப்போ நான் கரெக்ட் நம்பராக இல்லைன்னு ட்ரூ காலர்லாம் போட்டு பார்த்தா அவர் நம்பர் தான், அவர் பேர் தான் வந்துச்சு. ஃபோன் அடித்து
ஹாய் சார், ஐ எம் அஸ்வத் ஃப்ரம் சென்னை. இஸ் இட் ராகுல் டிராவிட் அப்படின்னு கேட்டேன். எஸ், இட்ஸ் ராகுல் டிராவிட். ஓ! ஹூஸ் ஐ எம் அ கிரிக்கெட்டர். ஐம் இன் லவ் வித் யூ. ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ அப்படின்னு சொன்னேன். ஓகே, தேங்க்யூ, ஐ எம் டிரைவிங், ஐ டாக் டு யூ லேட்டர்னு ஃபோன் வச்சிருக்காரு. இது ஒரு இன்சிடென்ட். ஓகே. ரெண்டாவது, அவர் இங்கே ஃபர்ஸ்ட் டிவிஷன் விளையாட வருவார். இந்தியா சிமெண்ட்ஸுக்கு விஜய் சிசின்னு ஒரு டீமுக்கு விளையாட வருவார். ஸோ அதில் வந்து என் அண்ணனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஆடினான். அப்போ கிரண் ஒரு அப்போ கிரிக்கெட்டராக இருந்தார். ஸோ கிரண் அவர் 11ல் வேற விளையாடிருந்தாரு, டிராவிடும் ஆடுறாரு. ஸோ எனக்கு வந்து நான் சொன்னேன், கிரண் ப்ரோ எனக்கு மீட் பண்ணி ஆகணும். சரிடா, நீ ஒரு 4:30 அந்த மேட்ச் முடிகிற டைமில் வந்துரு அப்படின்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ட்ரெயின்லாம் பிடிச்சி சேப்பாக் ஸ்டேடியத்தில் போய் நாங்கள் இப்படி போய் நின்றுட்டு இருக்கோம். நம்ம கூட்டம் டிராவிட பார்க்க. ஓகே. பட் நம்ம ஒரு எகத்தாலும் நம்ம ஃப்ரெண்டு தான் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் வச்சிருக்கோம்ல. நேரம் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போகண்டா. கடைசியில் பார்த்தா மேட்ச் முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மேட்ச் முடிஞ்ச உடனே அவர் கிளம்பிட்டாரு. ஒரு இண்டிகா காரில், நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு சில்வர் கலர் இண்டிகா காரு. அப்படியே போறாரு. அவர் ஃபேன்ஸ்க்குலாம் பாய் அப்படின்னு சொன்னா நாங்கள் பாய் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு அவர். அப்புறம் என் ஃப்ரெண்டு, என் அண்ணன் ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சாரு, சாரிடா இந்த மாதிரி வந்த உடனே கிளம்பிட்டாரு அவர், முடியல. சரி பரவாயில்ல அப்படின்னு. ஸோ இப்போ நாங்கள் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிற்கிறோம்ல, டிராவிட பார்க்க முடியாமல் நிற்கிறோம். அந்த ஃப்ரெண்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஒன்று மேக் பண்ணி கொடுத்தான். டிராவிட் அண்ட் படுகோன், பிரகாஷ் படுகோன் 2 பேரும் ஒரு அகாடமி நடத்துகிறாங்க பெங்களூரில். ஸோ அந்த அகாடமியில் என்னோட ஃப்ரெண்டு இந்த அஸ்வின் ராம் அப்படின்ற ஃப்ரெண்டு கோச்சாக ஒர்க் பண்ணுறாரு. நாங்கள் இந்த சேப்பாக் ஸ்டேடியம் வாசலில் பாய்னு சொல்லி இங்கேருந்து கட்டு ஒரு 15 வருஷம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அவரோட அகாடமிக்கு போனேன். ஓகே. ஸோ எனக்கு நான் லிட்டரலாக இந்த கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டில் கிரிக்கெட்டை விடலாமா, என்னத்த பண்ணிட்டு இருக்கோம் லைஃப்பில் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஃபேஸ் வரும். அப்படி இருக்கும்போது அவன் என் ஃப்ரெண்ட் அஸ்வின் சொன்னான், மச்சான் நீ எப்படியுமே வெட்டியாக தான் இருக்க, கோச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரை பண்ணேன். நான் இங்கே கோச்சாக ஒரு 3 வருஷமா 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். கோச்சிங் பிடிக்குதான்னு பாரு, இங்கே வா, சும்மா ஒரு வாரம் வா, நீ ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம் அப்படி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் வீட்லேயே போய் தங்கி போய் கோச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போனேன். அங்கே போனால் எனக்கு ராகுல் டிராவிடோட ஒய்ஃபை மீட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, விஜிதா மேம் அப்படின்னு. அவன் என் ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டான். அவங்க ஃபஸ்ட்டு கேட்டாங்க, ஹாய் அஸ்வின் ஹஸ் டோல்ட் அ லாட் அபவுட் யூ, நீங்கள் வை ஹேவ் யூ கம் ஹியர் அப்படின்னா. நான் ஸ்பான்டேனியஸாக தெரில அப்படின்ட்டேன். ஓகே. ஏன் தெரில அப்படின்னு கேட்டாங்க. லைஃப்லேயே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், வீட்டில் வெட்டியாக இருக்கேன், இங்கே வந்து பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எதாவது பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, டு யூ வாண்ட் டு மீட் ராகுல் அப்படின்னாங்க. அதுதான் கனவே. ஏதோ பக்கத்து வீட்டு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. அப்போ நான் வந்து சாரி அப்படின்னா, இல்லை டு யூ வாண்ட் டு மீட் ராகுல் சார் அப்படின்னா. மேம் இஃப் யூ கிவ் மீ தட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வில் நெவர் சே நோ. ஏன்னா என்னோட ரோல் மாடல் ஐடல் அவர். பட் அந்த டைமில் தான் வந்து அவர் ஃபஸ்ட்டு டைம் இந்தியன் சீனியர் டீம் மென்ஸ் டீமுக்கு கோச்சிங் ஜாப் எடுக்க போகிறாரு 5 நாளில். ஸ்ரீலங்கா டூரு, அந்த கோவிட் டைம் முடிஞ்ச டைமில் அவர் 5 நாளில் கிளம்புறாரு. நான் என்ன சொன்னேன்னா, அவர் 4-5 டேஸில் கிளம்புறாரு, உங்களுக்கு ட்ரபிளாக இருந்ததுன்னா வேணாம், பட் நீங்கள் அமைச்சு கொடுத்தீங்கன்னா அந்த வாய்ப்பை நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இல்லை ஓகே, ஐ வில் டெல் அஸ்வின், நீங்கள் ஒரு டைம் சொல்கிறேன் வாங்க வீட்டுக்கு. சரி நாங்கள் திரும்பி வந்து அப்படியே அகாடமிக்கில் சுற்றிருந்தோம். அன்றைக்கி தான் கரெக்டாக சேட்லி புனித் ராஜ்குமார் இறந்த நாள். எனக்கு அது ஒன்றும் ஞாபகம் இருக்குது. ஸோ அகாடமி க்ளோஸ்ட் அன்றைக்கி. ஸோ அகாடமி க்ளோஸ்டா, என்னடா பண்ணலாம், சரி என்ன பண்ணுறது, நான் சும்மா ஏதாவது காரில் சுற்றுவோம் அப்படின்னு பேசும்போது அவங்க ஃபோன் அடித்தாங்க, 6 மணிக்கு வந்துருங்க அப்படின்னாங்க. நாங்கள் போய் 5:45 போய் நின்றோம். இவர் இந்த சிவகார்த்திகேயன் சொல்லுவார்ல, ரஜினியை போய் மீட் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுக்கு அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் 2 பேர் போய் நின்ட்டோம். 5:45 ஏர்லியாகவே போய் நின்ட்டோம். வீட்டுக்குள்ளே கூப்பிட்டாங்க, அவங்க லிவிங் ரூமில் உட்காந்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரு லேபரடார் ஒரு நாய் இருக்குது. அவங்க வந்து உட்காந்து எங்கள் கூட பேசியிருந்தாங்க. நான் இங்கே, அஸ்வின் இங்கே, அவங்க மேம் அங்கே, எதிர ஒரு ஸ்பாட் இருக்கு, அங்கே தான் அவர் வந்து உட்கார போறாருன்னு தெரிஞ்சிச்சு. நான்லாம் நடுங்கிட்டு இருக்கேன், எப்போ வருவார் சிவரிங்க. சும்மா சல்லுன்னு வந்தார், ஒரு பிளாக் கலர் போலோ டிஷர்ட்டு, ஒரு ஜீன்ஸு, ஒரு சாக்ஸ் போட்டு, ஏ ஹாய் 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 இப்படி இப்படின்னாரு. ஹாய் சார் அப்படின்னு. அஸ்வின் ஹஸ் டோல்ட் அ லாட் அபவுட் யூ, ஐவ் ஹர்ட் அபவுட் யூ, ப்ளீஸ் சிட் டவுன், வில் ஹேவ் அ சாட். 1 hour சாட்டுங்க. ஓகே. நான் வந்து அஸ்வின்ட்டெல்லாம் சொல்லிட்டு போனேன், டேய் முடிச்சுட்டு போகும்போது ஃபோட்டோலாம் பயங்கரமாக எடுத்துரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனேன். என்னன்னா அந்த 1 ஹவருக்கு அப்புறமா நான் இன்னி வரைக்கும் ஃபீல்லாம் பண்ணல, ஏன்னா நான் ஃபோட்டோவே எடுக்கல அவரோட. என்ன சொல்றீங்க? மறந்துட்டேன் ஃபோட்டோ எடுக்கவே. ஓகே. நான் அந்த ஒரு மூமெண்ட்ல அவ்வளோ என்கிராஸ் ஆயிட்டேன். 1 ஹவர் எவ்வளோ பேருக்குங்க சான்ஸ் கிடைக்கும்? ராகுல் டிராவிட் வீட்டில் போய் அவரோட உட்காந்து எதிர 1 ஹவர் பேசுறதுக்கு எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும்? நீங்க கேட்டீங்க ஏன் வந்து எப்படி கஷ்டமா இருந்திருக்குமே. கஷ்டமா தான் இருந்துச்சு. 1.5 வருஷம் யோசிச்சேன். நான் அவர்கிட்ட கேட்டேன் டேரக்டா, சார் எனக்கு 2 டவுட் இருக்கு லைஃப்ல, கேட்கலாமா அப்படின்னு. கடைசி டைம்ல அந்த இன்டர்வியூன்னு சொல்ற பாருங்க, அவரோட உட்காந்து பேசுறேன். ஓகே கேளு அப்படின்னாரு. நான் கேட்டேன், இந்த மாதிரி இந்த டைம்ல நான் வந்து ஒரு 18 வருஷம் கிரிக்கெட் விளையாடிருக்கேன். இப்போ கிரிக்கெட்டை விட்டு போனோம்னா எனக்கு ஒரு ஃபெயிலியர்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. நான் கிரிக்கெட்டை விடணுமா இல்லை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் உங்களோட அட்வைஸ் தேவை அப்படின்னு. அப்படியே கீழே பார்த்தாரு, யோசிச்சாரு. ஐ திங்க் யூ ஷுட் மூவ் ஆன் அப்படின்னாரு. நான் கேட்டேன், சார் யூ ஹவ் டோல்ட் இட் வெரி ஈஸிலி, என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. இல்லை, ஒரு 45 மினிட்ஸாக அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன், நீ வந்து சூப்பராக கம்யூனிகேட் பண்ணுற, உன்கிட்ட வந்து ஒரு மீடியா லைனுக்குள்ளே நீ போனோன்னா ஏதோ சக்ஸஸ் ஆவேன்னு எனக்கு தோணுது. ஓகே. நீ வந்து என்னெல்லாமோ சொல்கிற, மியூசிக்குன்ற, ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கேன்ற, பாட்டு பாடுவேன்ற, கமெண்ட்ரிக்குள்ளே போகணுன்ற, இது எல்லாமே பார்க்கும்போது நீ அங்கே போனால் எக்ஸல் ஆவேன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது.
ஏன்னா நான் வந்து நீ கிரிக்கெட் ஆடி நான் பார்த்ததில்ல. போலிங், பேட்டிங்லாம் நீ பண்ணாதான் ஒரு 2 வருஷம் டைம் கொடுன்னு சொல்ல முடியும். ஆமா. நான் அதை நீ ஆடி பார்த்தது கிடையாது. ஸோ அது என்னால குடுக்க முடியாது. பட் எனக்கு ஏதோ நீ இதுலேருந்து மூவ் ஆனா சக்ஸஸ்ஃபுல்லா போவ அப்படின்ற மாரி சொன்னாரு. முடிச்சுட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதோ கால் இருந்துச்சு. எங்ககிட்ட சாரி சொல்லிட்டு போறாரு அவரு. சாரி ஒரு கால் வந்துருச்சு. ஓ! 3 வாட்டி சாரி சொல்றாரு. அவ்வளோ பெரிய மனுஷன். நான் சொன்னேன் சார் வை ஆர் யூ எதுக்கு? சேயிங் சாரி சார்? 1 ஹவர் கிடைச்சது பெரிய இல்ல இல்ல ஆமா. ஐ வாண்டட் டு ஸ்பீக் டு யூ மோர் ஒரு 1/2 அன் ஹவர் பேசலாம்னு நினைச்சேன். பட் இது கால் எடுக்க வேண்டிய கட்டாயம். ஓகே சார். ஃபோட்டோவே எடுக்கல. எடுக்காம வெளில வந்துட்டோம். அப்படியே காருக்குள்ள நாங்க மட்டும் டிராவல் ஆயிட்டு இருக்கோம். அவன் வீட்டு பக்கமா போயிட்டு இருக்கோம். அவன் சொன்னான் மச்சான் ஏதாவது சாப்பிட்டு போலாமா? சரிடா அப்படின்னு. எதுவுமே பேசிக்கல. நாங்க மட்டும் ஏதோ ஒரு zone ல சைலன்ட்டா போயிட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க இந்த நான் மொமெண்ட்ட மட்டும் பத்தி. அப்படியே ஷாக்ல இருக்கேன். போய் ஏதோ பன்னு ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கோம். நான் வந்துட்டு அப்பதான் சொன்னேன். மச்சான் என் வாழ்க்கையிலே உருப்படியா நீ பண்ண முதல் விஷயம் இதுதான். இதுதான் ரொம்ப நண்பனா கூட. தேங்க்ஸ்டா அப்படின்னு. பட் பை ஜென்யூனா ஃப்ரம் த ஹார்ட் அவனும் கிரிக்கெட்டரா இருந்தான் அஸ்வின் ஓகே, ராமன். ஓகே. இப்போ அவங்க அகாடமில கோச்சா இருக்கான். ஸோ அது இட் வாஸ் அ மோமெண்ட் விச் ஐ கேன் நெவர் ஃபர்கெட். பட் இப்போ ப்ரூஃப் காமிங்க அப்படின்னு சொன்னா என்கிட்ட ப்ரூஃப் கிடையாது. அவரை மீட் பண்ண அவர் வீட்லனா ப்ரூஃபே கிடையாது. பட் எனக்கு தெரியும் அந்த மோமெண்ட் வாஸ் த பெஸ்ட் மோமெண்ட் இன் மை லைஃப். உங்க ரோல் மாடல்ல நீங்க போய் மீட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? செமையா அவரோட இருக்குமே. 1 ஹவர் போய் உட்கார்ந்து பேசி ஸ்நாக்ஸ்லாம் அவர் வீட்ல சாப்பிட்டு ஐயோ! எனக்கு அவர் லைஃப் அட்வைஸ் கொடுத்து அதை எடுத்து அதுதான் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டா இருக்கும். நமக்கு என்ன வருங்கிறத அவர் கெஸ் பண்ணி நம்மள அனலைஸ் பண்ணி நமக்கு வர்றத பேசியிருக்காங்க அப்படின்னா, அத விட ஒரு பெரிய கிஃப்ட் எதுவுமே கிடைக்காது. அதுதான் வந்து என்ன சரி ஓகே கிட் பேக் எல்லாம் மூவ் ஆன் மூட்டை கட்டி பண்றதுக்கு ஈஸியா நீ இருந்திருக்கும். பூனே போலாம் படிக்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அதுதான். விஜய் சித்து அவர்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தது. இந்த ரீசென்ட்டா ஜியோ சினிமாஸோட கமெண்ட்ரிக்கு வந்திருந்தாங்க. எப்படி இருந்தது அவங்க கூட இருந்த வைப் எப்படி இருந்தது பிரதர்? நல்லா இருந்தது ப்ரோ. லைக் அவங்க என்ன ஒரு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல ஆமா, யூடியூப்ல ஆமா, வச்சிருக்காங்க. ஆமா. எல்லாருமே இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வராங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அது அவங்களோட ஒர்க்லயே தெரிஞ்சது. லைக் அவங்க வரும்போதும் ஒரு டீமோட வந்து அங்க எப்படிலாம் vlog எப்படி கிரியேட்டிவா பண்ணலாம். இன்ஃபேக்ட் எனக்கு அது தெரிஞ்சு ஆபீஸே டூர் காமிச்சிருந்தாங்க. எக்ஸாக்ட்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க. லைக் மச்சான் நாங்க பார்த்தோம். பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஒரு கிரிக்கெட் மேட்ச்க்கு முன்னாடி எவ்வளவு நடக்குது அப்படின்னு. ஒர்க் பண்றாங்க. இப்ப நாங்க கமெண்ட்ரி பண்றோம் சோ எங்களுக்கு தெரியும் அது. ம், பட் ம். அவங்க அந்த vlog பண்ணதுனால தான் நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. சரி ஓகே கமெண்ட்ரிக்கு பின்னாடி இவ்ளோ விஷயங்கள் இருக்கா? நடக்குது அப்படின்னு. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. சில்லா பேசியிருந்தோம். எங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் ஷேர் வா, பண்ணியிருந்தோம். வா. அண்ட் காம்பாக்ஸ்ல உட்காரும்போது நல்லா ஃபன்னா போச்சு. ஃபன்னா இருந்தது. அந்த ஜிந்தாக் ஜிந்தாக் எல்லாரும் ஆமா, டான்ஸ் அதான் ஆடுறதெல்லாம் இருக்கும். பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. சூப்பர் பிரதர். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட கமெண்ட்ரிய. ஸோ கன்டினியூவா அத தொடர்ந்துகிட்டே இருங்க. மோர் என்டர்டெயின்மென்ட் எங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் லைஃப்ல நீங்க எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்புமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையறதுக்கு எங்க டீம் சார்பா ஒரு பெரிய விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. இட் மீன்ஸ் அ லாட். நீங்களும் வந்து உங்க டைம்லாம் கொடுத்து உங்க டீமுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.